ஆஹா குடிச்சிங்க. இப்ப இது எத்தனை நாள் கோழினே? இந்த எஸ்பிடி கோழி பண்ணையில கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் கோழி வச்சு பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லா அங்க பாருங்க, உங்களுக்கு வெள்ளை வெளியேற தெரியறது ஃபுல்லா கோழி தான். அப்பா, இந்த தேங்காய் பஞ்சு சொல்றாங்கல்ல, இந்த பஞ்சு ஃபுல்லா தோண்டிடுவாங்களாம். ஒரு 20 நாள் கேப் விட்டு தான் அடுத்த பேட்ச் வந்து இறக்குவாங்க. இப்படி தண்ணி அடிச்சதுன்னா வெயில் காலத்துல கூட இந்த ஷெட் வந்து ரொம்ப ஹீட் ஆகாம கோழிகள்லாம் வந்து சூப்பரா பாதுகாக்கலாம். நல்லா பட்டப்படிப்பு படிச்ச பட்டதாரி இளைஞர்கள் தான் இதுல வந்து அதிக ஆர்வத்துல இருக்கிறாங்க. ஆமாண்ணா, இந்த சென்னாங்குனி கருவாடு அதுதான் வரும். சென்னாங்குனி கருவாடு தானா? பல பேருக்கு அந்த டவுட் இருக்குல்ல. ஏன்னா இன்ஜெக்ஷன் போடுறதுனால கோழி வந்து குண்டாயிடுது அப்படிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரி டு திருக்கனூர் ரோட்ல இருக்கக்கூடிய கூனி முடக்கு அப்படின்ற ஒரு ஊர்ல எஸ்பிடி கோழி பண்ணைக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இப்ப நம்ம உள்ள போய் இந்த பண்ணையில எப்படி கோழி வளர்க்குறாங்க, கோழி பண்ணை பிசினஸ் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் இவங்க கிட்ட நம்ம கேட்போம். அவங்க என்னன்றதை நம்ம டீட்டெயிலா சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பல பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க உள்ள போலாம். இந்த எஸ்பிடி கோழி பண்ணையில கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் கோழி வச்சு பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எப்படி அதை சொல்றேன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, அங்க பாருங்க, வெளியே பாருங்க, அங்க இருக்கு கேட்டு. அங்க அந்த கடைசியில இருந்து அப்படியே இந்த கடைசி பாருங்க, இங்க வரைக்கும் எனக்கு 2 பக்கமும் பாருங்க ஃபுல்லா ஷெட்டு போட்டு ஆயிரக்கணக்கில் எல்லாமே கோழி தாங்க. அவ்வளவு கோழி வந்து உள்ள மேய்ஞ்சிட்டு இருக்குது. எனக்கு செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்குங்க உண்மையாவே பாக்குறதுக்கு. இவ்வளவு கோழிகளை வந்து ஒரே இடத்துல பார்க்க முடியுமான்றது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. நம்ம வாங்க இப்ப உள்ள போய் அண்ணன் இருக்காங்க, டீட்டெயிலா நம்ம கேட்போம். என்ன மாதிரி கோழி வளர்க்குறாங்க, எத்தனை நாள் இதை வளர்க்கணும், இதுல என்னெல்லாம் தீனி கொடுக்குறாங்க இந்த கோழிக்கு, எல்லாமே நம்ம கேட்போம். உள்ள போறதுக்கு முன்னாடி நான் வந்து மாஸ்க் போட்டுக்கிறேன் தலைவா, ஏன்னா நமக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகக்கூடாதுல்ல, அதனால. வாங்க அப்படியே உள்ள போலாம். ஆஹா, இங்க பாருங்க, ஐயோ இங்க பாருங்க எவ்வளவு கோழி இருக்கு தெரியுதா? ஃபுல்லா அங்க பாருங்க, உங்களுக்கு வெள்ளை வெளியேற தெரியறது ஃபுல்லா கோழி தான். அப்பா, இந்த ஒரு ஷெட்டுக்குள்ளேயே இங்க இருந்து அங்க வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 கோழி இருக்கும் போல. அவ்வளவு கோழி இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பாருங்க. ஆஹா, அடாடா, இங்க பாருங்க, நம்ம வந்த உடனே வேகமா ஓடுறத பாத்தீங்களா? சூப்பரா வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. எவ்வளவு ஸ்பேஷியஸா, எவ்வளவு செம்மையா இருக்கு பாருங்க. கோழி எல்லாம் அப்படியே எல்லாம் தீனி எல்லாம் சாப்பிட்டுட்டு அமைதியா இப்பதான் படுத்துருக்குது. நம்ம வர எந்திரிச்சு ஒண்ணு குடுக்குடுன்னு ஓடுது. இப்ப வாங்க, அண்ணன் இங்கதான் நிக்கிறாங்க, நம்ம அண்ணன்ட்ட வந்து கேட்போம் வாங்க டீட்டெயிலா. அண்ணா வணக்கம், உங்க பேர் என்ன? என் பேர் வினோத். ஓகேண்ணா, நம்மளுடைய பண்ணம் தானே இது? நம்ம பண்ணது. ஓகே, நீங்க தான் ஓனர்? நம்ம தனியா எடுத்து பண்றோம், வருஷத்துக்கு இவங்கள கொடுத்துட்டு தனியா எடுத்து பண்றோம் நம்ம. ஓ சரி. ஒரு புத்தகம் அக்ரிமெண்ட் போட்டு எடுத்துறோம். சூப்பர்ண்ணா. இப்ப எவ்வளவு கோழி, என்ன டீடைலா சொல்லுங்கண்ணா எனக்கு பண்ணைய பத்தி. மொத்தம் பார்த்தோம்னா 13,000 ஸ்கொயர் ஃபீட் இது மொத்தமே பண்ண 2 பண்ணையும் சேர்த்து. சரி. இதுல மொத்தமா கம்பெனி இறங்குறது பார்த்தா 11,600 இறக்கிறாங்க கோழி குஞ்சு மட்டும். 11,600 11,600 கோழி குஞ்சுகள். ஆமா. ஆஹா. 1 day 6 தான் வரும் கோழி குஞ்சு. முதல் நாள் பொறிஞ்சு முட்டையில பொறிஞ்சு ஒரே நாள்ல அன்னைக்கே வந்துடும் பண்ணைக்கு. அன்னையில இருந்து ஒரு 5 daysக்கு உள்ள இந்த சுத்துப்படுதா இருக்குல்ல. ஆமா. இந்த உள்ள தனியா கோழி குஞ்சு மட்டும் வந்தா 1 day பீடிங் போட்டு உள்ள வச்சிருவோம். ஓ சரி. வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒரு வீக் ஒரு வாரத்துக்கு 6 நாளுக்கு அப்புறம் 10 அடி நோத்தினே போக வேண்டியதான். ஓ சரி. சைஸா அப்படி பண்ணா 15 தேதிக்கு வந்தோடனே அப்படியே ஃபுல்லா விட்டுற வேண்டியதான் கோழி ஃபுல்லாவே. இது பார்த்தோன்னா 20 நாள் கோழி தான். இது 20 நாள் தான் ஆயிருக்கு இந்த கோழி. 20 நாள் 1 கிலோ. அது ஆஹா, 1 கிலோ இருக்கு கரெக்ட்டா. ஒரு கோழி வெயிட் போட்டாங்க 1 கிலோ இருக்கு. ஒரு கோழி வெயிட் போட்டாலே தெரியும்லனே. ஆமா, எல்லாம் ஒரே தான். ஓகே. இது மொத்தம் எத்தனை நாள்னே நம்ம வளர்க்கறது? 35 நாள். 35 நாள் கோழி. முன்னாடி இந்த கோழி 65 65 சொல்லுவாங்களே, அது 65 நாள்ல கிடையாது. இப்போ 35 நாள் வளர்த்தாலே போதும். ஓ சூப்பர்ண்ணா. இதுக்கு தீனி எல்லாமே A to கம்பெனியே கொடுத்துரும். நம்ம பண்ணனைக்கு பண்ணை நீட்டா வச்சுக்கணும். இந்த மாதிரி காலைல வந்தா பஞ்சு கலையறது, இந்த தண்ணி டப்பா மேல இருந்தா காலைல ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் கிளீன் பண்ணிடணும். ஓ, ஒரு டப்பால தண்ணியும் ஒரு டப்பால தீனியும் வச்சிருக்கீங்க? ஆமா, ஆட்டோமேட்டிக் தான். தண்ணி கொஞ்சம் டஸ்டா இருக்கனால ஈவினிங் டைம் கிளீன் பண்ணிடணும். சரி. தீனி முதற்கொண்டு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே வந்துருமா? நம்ம ஃபீட் ஒன்னு ஃபில் பண்ணிடணும். ஈவினிங் 1 டைம் மட்டும். ஓ சரி. ஒரு நாளைக்கு எத்தனை டைம் இத வந்து ஃபில் பண்ணுவீங்க? 1 டைம் தான். காலையில ஃபில் பண்ணா ஈவினிங் வரைக்கும் சாப்பிட்றோம். ஓகே. சூப்பர்ண்ணா. இப்ப இது வந்து இந்த இதுக்குள்ள மட்டும் எத்தனை கோழி இருக்கும் இந்த ஷெட்டுக்குள்ள? இந்த ஷெட்டுக்குள்ள வந்து 5,500. வா, 5,500 கோழியா? 5,500. ஐயோ, 5,500 கோழி. இப்ப கம்பெனி நீங்க வளர்த்து பெரிய கம்பெனி கொடுக்குறீங்க? இல்ல, கம்பெனியே மெயின் பிரான்ச் வந்து பொள்ளாச்சி. இது கம்பெனி இது. அது அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துறாங்க அக்ரிமெண்ட் போட்டு. நம்மளுக்கு கம்பெனி அது மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு எடுத்துப்பாங்க. எனக்கு நம்மளுக்கு கிலோ கணக்கு காசு.
ஓ 1 kg இவ்வளவு வந்துரும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அது சரி 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 சரி. நம்ம டென்னேஜ் கணக்கு அப்படியே மொத்தமா வந்து பில் பண்ணி அமௌண்ட் மொத்தம் 15 நாள் சென்று நம்மளுக்கு அவங்க அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணே. எனக்கு இப்ப 35 நாள் வந்து இந்த கோழி வளருதுன்னா கரெக்டா இந்த கிலோவுக்கு தான் வளரும்னு ஏதாவது இருக்கா? ஆமா, அவங்களுக்கும் கம்பெனிக்கு ஒரு இது வெயிட் வச்சிருப்பாங்க. இந்த இந்த ஒரு வாரத்துக்கு இந்த வெயிட் இருக்கணும். அது மாதிரி இந்த புக் கூட இருக்கு. அதுக்கு வெயிட் அப்படி போட்டிருப்பாங்க. அதுக்கு இந்த வாரத்துக்கு இந்த வெயிட் இருக்கணும், அந்த வெயிட் இருக்கணும். ஓ, இப்ப 35 நாள் வளருதுன்னா எத்தனை நாளைக்கு ஒரு தடவை இதை வெயிட் செக் பண்ணுவீங்க? வாரத்துக்கு 1 டைம், 7 நாளைக்கு ஒரு டைம் செக் பண்ணுவோம். சரி சரி சரி. 7 நாளைக்கு ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா இந்த 7:35 5 டைம் செக் பண்ணுவீங்க இந்த கோழி பிறந்ததுல இருந்து. சரி சரி சரி. இப்ப இந்த 15 நாள் கோழி இது. ஆமா, இது 15 நாள். 20 நாள் இது. ஓ, 20 நாள் கோழி. சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. கோழி பிறந்து அன்னைக்கே நம்ம பண்ணைக்கு வந்துருது கோழி. ஆமா, மறுநாள் நைட்டு அவங்க கம்பெனி ஏத்துறாங்கன்னா வெடிகால மணி ஒரு 5 மணி 2 மணி 3 மணிக்கெல்லாம் வந்துடும் பண்ணைக்கு. சரி சரி சரி. இப்ப இதை வளர்க்கறதுக்கு கீழே வந்து என்னென்ன போட்டிருக்கீங்க? இந்த மண்ணு என்னது இது? மண்ணுல வெறும் தேங்காய் பஞ்சு, நம்ம வேஸ்ட் தேங்காய் பஞ்சு வருது இல்ல, அதை அரைச்சி நம்மளுக்கு வரும். ஓ, இது தேங்காய் பஞ்சு அண்ணா? இதெல்லாம் நான் இந்த கருப்பு மண் இருக்கும்ல, பிளாக் சாண்ட் சொல்லுவாங்க. ஓ, தேங்காய் பஞ்சு தான் ஃபுல்லாவே. வேற ஒண்ணும் உரம்லாம் எதுவும் கிடையாது. இப்ப கோழி வந்து இதை கொத்தி சாப்பிட்டாலும் எதுவும் பிரச்சனை இல்ல. பரவாயில்ல, இயற்கை முறையில தான் வளர்க்குறீங்கல்ல. சூப்பர் சூப்பர்ண்ணே. அண்ணன் வந்து இப்போ கோழிக்கு தீனி எப்படி இதுல கொட்டுறாங்கன்றத செஞ்சு காட்ட போறாரு. அதனால எடுக்கிறதுக்காக போயிருக்காரு. ஓகே, மூட்டையோட வச்சு பாருங்க. இது நம்மளே கொட்டுறதுதான். ஆமா, ஆட்டோமேட்டிக் வந்துச்சு. இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா செலவாகும். மேனுவல் நம்ம 1 hour ஒர்க் பண்ண போறோம். இப்ப இது வந்து இது ஃபுல்லா நீங்க கொட்டி வச்சிட்டீங்கன்னா இந்த ஓட்டைக்குள்ள அங்க காலியாக சாப்பிட இறங்கினே இருக்கும். இப்ப காலையில இது ஒரு இது ஃபுல்லா காலைல கொட்டிட்டீங்கன்னா ஈவினிங்குள்ள நைட்டுக்குள்ள அது தீந்துருமா? இப்ப ஈவினிங் கொட்டனா இது நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் அவ்வளவுதான் ஃபீட். 24 ஹவர்ஸ்க்கு. ஆமா. இப்ப இன்னைக்கு காலைல கொட்டினது நாளை காலைல வரைக்கும். ஆமா, அந்த மாதிரி 24 ஹவர்ஸ். ஈவினிங் கொட்டினா நாளைக்கு சாயங்காலம் ஃபீட் போடும் அதோட. ஆஹா, சூப்பர்ண்ணா சூப்பர். நார்மல் இது கோழி தீவனம் தான், வேற எதுவும் கிடையாது. ஓகே. இந்த தண்ணி வரதுண்ணே, அது எப்படி ஆட்டோமேட்டிக்கா வரும்? ஆட்டோமேட்டிக்கா டேங்க் பைப்ல இருந்து நேரா வரும். மேல பைப்ல இருந்து கனெக்ஷன் கொடுத்திருக்கீங்களா? ஆமா, டேங்க்ல இருந்து நேரா டைரக்டா வரும். சரி சரி. அது எப்படி? இது ஆட்டோமேட்டிக் தான். இது லெவல்ல வச்சிருப்போம். இது குறிப்பிட்ட கோழி வர இதாகும், ரொம்ப அலமுனதா ஆகும் சொல்லிட்டு இப்ப பாருங்க தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வரும். கொஞ்சம் ரம்பிட்டு ஆட்டோமேட்டிக்கா அது நின்றும். ஓகே ஓகே ஓகே. இப்ப இதுல இருந்து திருப்பி இதுல ஃபில் ஆகுது தண்ணி. ஃபில் ஆகுது, அது நின்றும், ஆட்டோமேட்டிக்கா நின்றும் தண்ணி. ஓ சரி சரி சரி. ஒரு லெவல் இருக்கு. ஆமா, இந்த 20 நாள் கோழி இவ்வளவுதான் தண்ணி குடிக்கணும்ன்ற மாதிரி இருக்கா? ரொம்ப வைக்கலாம். இருந்தா தண்ணி போ பஞ்சு இதாகும், ஈரமாகும். அதனால நம்மளுக்கு குழப்பாகும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆட்டோமேட்டிக் நிறுத்து பாருங்க அந்த பஞ்சு. ஓகே ஓகே சூப்பர். இப்போ இந்த பஞ்சு வந்து நீங்க கோழி என்னைக்கு ஒரு நாள் கோழியா வருதோ அன்னைக்கு போட்ட பஞ்சு தான். ஆமா, 35 நாள்ல இதுல ஏதாவது ரீசைக்கிள் ஏதாவது பண்ணுவீங்களா? டெய்லி சும்மா காலையில அப்படியே காலை தொழையினே வர வேண்டியது. இப்போ தொழ வர பாருங்க, இதுதான் இந்த எக்ஸ்ட்ரா பாக்க அந்த இப்ப சாணி இப்ப இது கோழி இது ஃபீடு வருதுன்னு வச்சுங்களேன். வச்சுன்னா இது இப்படி தொழனா காலை அந்த இது போய் அடியில போயிடும். இப்ப வெளியே பஞ்சு மட்டும் தான். டெய்லி இதுமாதிரி கலர்னா நம்மளுக்கு தான் கோழி பஞ்சு கட்டியாகுது. ஒரு பண்ணலாம் பார்த்தா பஞ்சு கட்டியாகி வெயிட் லாஸ் ஆகும். ஓ சரி சரி சரி. இது மாதிரி நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லை. கோழி growth நல்லா வரும், வெயிட் நல்லா நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. ஆஹா, சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணே. நம்ம காலையிலே இந்த மாதிரி பண்ணி விட்டுறோம். ஆமா, ஒண்ணுமே ஆகாது. இது ஒரு கம்பி போட்டு அது மாதிரி கம்பி போட்டு கலரிங் கிடப்பாங்க மாணவரியா. நம்ம டெய்லியும் கிளறா நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லை. நான் 20 நாள் டெய்லியும் காலைல 1 டைம் கிளறேன், ஈவினிங் 1 டைம் கிளறேன். இப்ப பஞ்சு பேர் காலையில் தொலையும் போட்டா ஒண்ணுமே கிடையாது. காலையில தொலையும் போயிடலாம், அவ்வளவுதான். சூப்பர். இதுல தண்ணி தெளிக்கிறது அதெல்லாம் தண்ணிலாம் எதுவுமே தெளிக்க முடியாது. தண்ணி தெளிச்சா குழம்பும் கட்டி ஆயிடும். எதுவுமே தெளிக்கவும் கூடாது, தெளியும் போடக்கூடாது. சரி 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 சரி. சூப்பர் சூப்பர். பாத்துக்கங்க தலைவா, ஒரு கோழி வளர்ப்பு பத்தி ஒரு விஷயம் தெரியணும்னா எவ்வளோ ப்ராசஸ் இருக்கு பாருங்க இந்த கோழி வளர்க்குற பண்ணையில. இதெல்லாம் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கங்க எப்படி கோழி வளர்க்கணும்னு. ஆனா இப்ப கோழி சாப்பிடுது இல்ல தீனி, அது என்ன தீனி அதை எடுத்து காட்டுங்களேன் கொஞ்சம். என்னதுண்ணே இது? இதுல ஃபுல்லா மக்காசோளம் எல்லாம் மிக்ஸ் தான். நம்ம இயற்கை உரம் வருதுல கோழிக்கு, என்னன்னா கம்பு, அந்த கருவாடு, அது மாதிரி தான் வரும். கருவாடெல்லாம் இருக்காதுல்ல? கருவாடெல்லாம் மிக்சிங் பண்ணி தான் வரும் அது. சரி 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 சரி. கொஞ்சம் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு. கருவாடு வாசனை அடிக்குங்க. ஆமாண்ணே, இந்த சென்னாங்குனி கருவாடு வாசனை அடிக்குது. அதுதான் வரும். சென்னாங்குனி கருவாடு தானா? பரவாயில்ல, கோழி நல்லா எப்படி சொல்றது, சத்தான தீனி தான் தின்னுதுல, நான்வெஜ். பரவாயில்ல, சூப்பர் சூப்பர் தலைவா. இங்க பாத்துக்கோங்க, நல்ல ஒரு தீனி தான் கொடுக்குறாங்க. செம செம செம. இங்க பாருங்க தலைவா, சைலண்டா பக்கத்துல நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். எவ்வளோ அழகா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்களேன். அப்பா, இந்த பாக்ஸை ஃபுல்லா சுத்தி கொஞ்சம் கூட கேப் விடாம ஒவ்வொரு கோழியும் அவ்வளோ அழகா சாப்பிடுதுங்க. இவ்வளோ அழகா சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? இன்னும் 10 நாள்ல உன்னைய நான் சாப்பிட்டுருவேன். ஓ,
இப்ப நீங்க எத்தனை வருஷமா இந்த பண்ணை நான் இப்ப இந்த 2 வருஷமா ஆகுது. 2 வருஷம் தான் ஆகுது. சரி 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 சரி. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் டிப்ளமோ மெக்கானிக்கல். மெக்கானிக்கலா? ஓ சூப்பர். இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லா பட்டப்படிப்பு படிச்ச பட்டதாரி இளைஞர்கள் தான் இதுல அதிக ஆர்வத்துல இருக்கிறாங்க. உண்மையாவே நிறைய இப்ப இந்த கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, தேனி வளர்ப்பு எல்லாம் கூட இப்போ அதிகமா போயிட்டு இருக்குது. சோ அதுல இம்ப்ரெஸ் ஆகி தான் நீங்களும் இதை பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேண்ணா, இப்போ நம்ம இந்த கோழி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எந்த மாதிரி இருந்து இது ஸ்டார்ட் பண்ணலாம்? எதுவுமே இல்ல, ஜீரோ. இப்ப நான் இப்ப ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா என்ன மாதிரி இடத்துல, என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணலாம்? வீட்லயே கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்களுக்கு தின்னாம சிம்பிளா வேலைக்கு போனா ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி. ஈவினிங் காலைல 1 hour, ஈவினிங் 1 hour தான் வேலை. இல்ல அந்த மச்சு வேலை இருக்காது. சரி. அப்படின்னா ஒரு அது ரொம்ப பள்ளத்துலயும் இருக்கக்கூடாது. ஏன்னா மழை டைம்ல இதே பண்ண மழை டைம்ல ஃபுல்லா எஃபெக்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லாவே 2 கொட்டாவே ஃபுல்லா தண்ணியில இதாயிடுச்சு. ஃபுல்லா தண்ணியில கோழி டைம் ஃபுல்லாவே லாஸ் எனக்கு. ஆனா போறதே நம்ம எப்பயுமே போறது ஒரு மோடு பயிர், நல்லா மோடு ஏத்தி ஹைட்ல போட்டு நல்ல பெஸ்ட். ஏன்னா 10 பண்ணி ஸ்டார்டிங்ல அகல காலத்தை கூட நம்மளுக்கு எத்தனை ஒரு சின்னதா ஒரு கொட்டை 5000 கோழி வளர்க்குறமே போட்டு அதுல வர லாபத்தை வச்சு நம்ம இன்னொரு ஷெட்டு அப்பதான் கரெக்டா இருக்கும். நம்ம எத்தனை இது போட்டு நம்ம என்னடா இவ்வளவு நஷ்டம் போட்டுமே லாபம் இல்லையா, வாங்குற காசு நம்ம வட்டி கட்டுறது கடன் கட்டுறது கரெக்டா இருக்கும். அதனால நம்ம சின்னதா ஒரு ஷெட்டு போட்டு இதுல வர வச்சு ஒரு சம்பாதிச்சுட்டு அதுல இருந்து ஒரு ப்ராஃபிட் எடுத்து இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் ஒரு கொட்டா போட்டா அதுல ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் நம்மளுக்கு. சூப்பர். இப்ப ஆரம்பத்துல 5000 கோழி. ஆமா, ஆரம்பிக்கிறது பார்த்தோன்னா ஒரு 10 லட்ச ரூபா இருந்தா போதும். 10 லட்சம். ஆமா, நல்லா ப்ராஃபிட்டா இது மாதிரி எல்லாம் கீத்து கட்டி நல்லா ப்ராப்பரா பண்ணது 10 லட்சம் ரூபாய். ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மென்ட்னா எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட்ல ஆரம்பிக்கலாம்? அதுல ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, இது இந்த ஸ்கொயர்டி போடுது இல்ல, கழியுமே கட்டி அதுல பார்த்தா ஒரு 2-3 லட்சம் ரூபாய் முடிச்சுவாங்க. ஓ சரி சரி சரி. நம்ம கொஞ்சம் லைஃப் வரும். இது இரும்புல போனா உங்க லைஃப் வரும். புரியுது. அதனால நம்ம இதுமே போட்டா நம்மளுக்கு எப்பயும் லைஃப் லாங் இருக்கும். அதனால ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இதெல்லாம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா நம்ம ஒரு பண்ணைக்கு முதலாளி ஆயிடலாம். ஆமா, சூப்பர்ண்ணா. இப்போ இதுல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குமே, உங்களுக்கு கோழிகள் இறக்குறதெல்லாம் உண்டா இதுல? ஒரு நாளைக்கு கூட 10 கூட ஒரு 10-20 கோழி சாகும். ஒரு நாள் கூட 100 கோழி கூட சாகும். அது நம்பதுக்கு ஒண்ணு இல்ல, கம்பெனிக்கு தான். இது கம்பெனி அவங்க சூப்பர்ஸ் டெய்லியும் கம்பெனி சூப்பர்ஸ் மேனேஜர் வாரத்துக்கு 1 டைம் வருவாங்க. டெய்லியும் சூப்பர்ஸ் எல்லாம் வருவாங்க. அன்னைக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கு ஏன்னா பாத்துட்டு என்ன நடக்குது, என்ன பண்ணோம் அதெல்லாம் அட்வைஸ் பண்ணி போவாங்க. இப்படி பண்ணோம், அந்த இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இது இப்போ தட்பவெட்ப நிலையெல்லாம் இருக்காண்ணா, இந்த குளிர்காலத்துல இதை பண்ண முடியாது. இதுலயே பாத்தீங்கன்னா குளிர் காலத்துல நல்ல வெயிட் வரும் கோழி. ஆமா, வெயில் டைம்ல நிறைய மாட்டாடி சாவும் நிறைய. அதுக்கே நான் அந்த வெயில் டைம்ல ஃபேன் எல்லாம் போட்டிருப்பேன். 10 அடி 5 அடி ஒரு டைம் ஃபேன் போட்டிருப்பேன் ரெகுலர். அது இல்லாம ஓட்டுக்கு மேல ஃபிங்லர் போட்டிருக்கேன் தண்ணி அடிக்கிறதுக்கு. இது வெளியே பார்த்தா தெரியும், பைப் லைன் போட்டு வெளில போட்டிருப்பேன். சரி. ஃபுல்லா அந்த ஏரியா ஃபுல்லா குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு. ஆமா. ஓ சரி. ஆனா எனக்கு அப்படியே ஒரு கோழி புடிச்சு காட்டுங்கண்ணா. என்ன எந்த மாதிரி கோழி என்னன்னு பக்கத்துல வச்சு பார்ப்போம். ஏன்னா தூரத்துல கோழி ஓடுறதுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆஹா, புடிச்சிங்க. இப்ப இது எத்தனை நாள் கோழினா? இது பாத்தீங்கன்னா 20 நாள் கோழி. 20 நாள் கோழி. இப்ப இந்த கோழி எந்த சீக்கும் இல்ல, நல்லாதான் இருக்குன்றது எதை வச்சு நீங்க கண்டுபிடிப்பீங்க? இப்ப நான் போனாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஆக்டிவா இருக்கும் கோழி. நான் நடந்து போறேன் பாருங்க, கோழி பழம் எல்லாம் ஆக்டிவா ஓடும். ஏதோ ஒரு நோய் இருந்தா உட்காரும், அப்படியே உறங்கினே அப்படியே உட்கார மாதிரியே இருக்கும். சளி கம்ப்ளைண்ட் இருந்தா கூட குறை சவுண்ட் வரும். இப்ப நம்ம கிட்ட கோழி இருப்பது ஒரு குறை சவுண்டே வரல. இப்ப ஒரு நம்ம சளி பிடிச்சா இரும ஒரு தொண்டை கண்ணு அப்படி இருக்கும், அது மாதிரி கோழிக்கு அப்படிதான் இருக்கும். ஓஹோ சரி. சளி பிடிச்சா கோழிக்கு அந்த மாதிரி சவுண்ட் வரும், தொண்டை கட்டின மாதிரி. இப்ப நார்மலா நம்ம நடந்து போகும்போது ஏதாவது ஒரு கோழி உட்கார்ந்து இருந்துச்சுன்னா சீக்கு கோழின்னு அர்த்தம். ஆமா, உடம்பு சரியாம இருக்கும், ஒரு கோழி இருக்கும். இதெல்லாம் ஒரு இது பாருங்க, அதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டே ஏறல பாருங்க. ஆமா, வெயிட்டே ஏறல, அதெல்லாம் வீக்ஸ். ஊனமற்ற கோழிலாம் சொல்லுவாங்கல்ல. ஆமா. சரி. கொஞ்சம் வெயிட் ஏறாத கோழி. இப்ப அந்த மாதிரி கோழியும் கம்பெனில எடுத்துக்குவாங்க. அதெல்லாம் அடிச்சு சூப்பரா சொல்றாங்க. லாஸ்டா என்ன பண்ண அடிச்சிருவாங்க, அடிச்சு போட்டு போயிடுவாங்க. ஆக்டிவா இருக்குல்ல, அதனால கோழி அது மட்டும் தான் எடுத்து போவாங்க கம்பெனி. சரி. இப்ப நீங்க இந்த கோழி வளர்த்து எங்க குடுக்குறீங்க? இது கம்பெனி அவங்களே அவங்களே மார்க்கெட்டிங் சூப்பர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்களே வந்து வண்டி எடுத்துட்டு அவங்களே ஏத்தி போயிடுவாங்க. ஓ சரி. இப்போ உங்களுக்கு நான் 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுல கிடைச்ச ப்ராஃபிட், இந்த டைம் இப்ப கிடைக்கிற ப்ராஃபிட் ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கா? இல்ல கிளைமேட் தகுந்த சேஞ்ச் ஆகும் வெயிட். இப்ப இந்த டைம் நல்லா வெயிட் வரும். நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 லட்சம் 2.20 வரைக்கும் வரும் எனக்கு கைக்கு. 2,10,000 கூட வரும். இந்த செலவெல்லாம் போக ஒரு மார்ச் ஏப்ரல் டைம்னா வெயிட் டைம். ஆனா அப்ப என்ன பண்ண வெயிட் ஏறாது கோழி. இது கிளைமேட் தகுந்த மாதிரி வெயிட் கம்மியா நல்லா ஒரு
இதுல பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா என்ன ஒண்ணுமே இல்ல, ஒரு 30,000 பஞ்சு செலவு பண்ணுவேன். கீழே இந்த போடுற பஞ்சுக்கு ஒரு 30,000 செலவு. ஆமா, அதோட பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண ஒரு பேப்பர், இந்த பீடிங் போறப்ப ரவுண்ட்ல நியூஸ் பேப்பர் போட்டு பண்ணுவேன் அது. அப்புறம் சொல்ற அவ்வளவுதான், மத்தபடி இல்ல எதுவும் பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே, இந்த தீனி தான் அவங்க கம்பெனியே கொடுத்துருவாங்க. ஆமா, ஃபீட் எல்லாமே கம்பெனியே கொடுத்துருவாங்க. ஓ சூப்பர் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. இப்போ எனக்கு இந்த கோழிக்கு இந்த மருந்து கொடுக்கறது, ஊசி போடுறது அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, எதுவும் கிடையாது. நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். ஒரு நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம் எப்படி நம்மளுக்கு சளி பிடிக்குதுன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் ஊசி மருந்து போடுறோம்ல, அதே மாதிரி தான் கோழிக்கு. அது மாதிரி நம்ம அது இது சொல்ல மாட்டோம், வெயிட்டுக்காக மருந்து போறோம் அது கிடையாது. நம்ம அது ஏற்கதான் நம்ம சளி பிடிச்சாம அதுதான் மெடிசன். அதுக்கு பல பேருக்கு அந்த டவுட் இருக்குல்ல, இன்ஜெக்ஷன் கிடையாது கோழிக்கு, இன்ஜெக்ஷன் கிடையாது. இன்ஜெக்ஷன் போடுறதுனால கோழி வந்து குண்டாயிடுது அப்படிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது, அது 24 hours சாப்பிட்டு தான். இப்போ கூட பாருங்க 24 hours சாப்பிட்டு தான் இருக்கும், சாப்பிடும் உட்காரும் சாப்பிடும், இதான் அது வேற. சரி 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 சரி. இந்த கோழியோட கரெக்டான பேர் சொல்லுங்கண்ணா, எனக்கு என்ன பேரு இந்த கோழி? இதுக்கு வந்து ரகம், அது கம்பெனில என்ன ரகம் தெரியாது, அது நம்ம அவங்க இது அவங்க ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. ஓஹோ, இது பார்த்தா பாய்லர் தான் சொல்லுவாங்க. பாய்லர் கோழி சிக்கன் சொல்லுவாங்க. அது நார்மலா வந்து இதோட நேம் வந்து பிராய்லர் கோழி தான், இந்த ஒயிட் லெகான் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே. அது கம்பெனி அவங்க 6 அவங்க என்ன பிராண்ட் வச்சிருக்காங்க தெரியாது நமக்கு. ஓகே ஓகே, அது நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. தலைவா நல்லா பாத்துக்கங்க. ஆக்சுவலா கோழி பண்ணை வளர்ப்புன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்ல, நம்மளுடைய உழைப்பு முழுக்க முழுக்க இருக்கணும்னு சொல்லி அண்ணா சொல்றாங்க. காரணம் என்னன்னா, இந்த இடம் வந்து நம்மளுடைய இடமா இருக்கணும், சொந்த இடமா இருக்கணும். இந்த பாருங்க, இந்த ஃபீட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த தண்ணி வைக்கிறது, தீவனம் வைக்கிறது, இது எல்லாமே நம்மளுடையதா இருக்கணும். இந்த மேல போடுற கூரை செட்டப்ல இருந்து மொத்தமும் இடத்தோட சேர்த்து இதெல்லாம் நம்மளுடையது. கம்பெனில இருந்து கோழி வந்து ஒரு நாள் குஞ்சா அந்த கோழியை வந்து கொடுத்துருவாங்க. தீவனம், அதுக்கான தீவனம் ஃபீடு, கோழியும் தீவனமும் மட்டும் தான் நமக்கு தருவாங்க. நம்ம தான் 40 நாள் அதை வந்து அழகா பார்த்து வளர்த்து நம்ம சூப்பரா கொடுத்தோம்னா அதுக்கான விஷயம் என்னவோ, அமௌண்ட் எவ்வளவோ அவ்வளவு அது வந்து கொடுத்துருவாங்க. எனக்கு ஒரு டவுட்னா, இப்ப வந்து கிலோ கணக்குல வந்து காசு தருவாங்க. ஆமா, கிலோ கணக்கு. எவ்வளவு தருவாங்க ஒரு கிலோ? நம்ம நல்லா FCR 1.5 நல்லா கொடுத்தனா, தீனி கம்மி பண்ணி இந்த வெயிட் கொடுத்தனா 1.5 கொடுத்தா நம்ம கிலோக்கு 10 ரூபான்னு போடுவாங்க. 10 ரூபா 11 ரூபாய் கூட போடுவாங்க. அது நம்ம 11 ரூபாய் போட்டா நம்ம 20 எத்தனா 2 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைக்கும் அதுல. ஓ, அப்படி எத்தனா. இதே நம்ம ஒழுங்கா வெயிட் கொடுக்கல, நம்ம பஞ்சு மெயின்டைன் பண்ணல, ஒழுங்கா கோழி பராமரிக்கலன்னா அது 10 வெயிட் ஏறாது நம்மளுக்கு. வெறும் அவங்க ஏற்று பார்த்தீங்கன்னா 6.50 மினிமம் சார்ஜ். அடிப்பட்ட ரேட் 6 ரூபா 50 பைசா வளர்த்து கொடுப்பாங்க. ஓகே ஓகே, எத்தனை 10 ஏற்றுக்கிறோம் அதுக்கு தகுந்த காசு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். தலைவா நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆக்சுவலா வந்து இப்ப இந்த கோழி வந்து 40 நாள் வளர்ந்து முடிஞ்சு அந்த கம்பெனில வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் கீழே பாத்துக்கோங்க, இந்த தேங்காய் பஞ்சு சொல்றாங்கல்ல, இந்த பஞ்சு ஃபுல்லா தோண்டிடுவாங்களாம். ஒரு 20 நாள் கேப் விட்டு தான் அடுத்த பேட்ச் வந்து இறக்குவாங்க. வருஷத்துல 6 பேட்ச் அப்படின்னா இதை எடுத்து முடிச்ச உடனே இதெல்லாம் கம்பெனிக்கு போய் ஒரு 2-3 நாள்லயே மறுபடியும் கோழி வளர்ப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா கோழியுடைய அந்த எச்சம் எல்லாமே இருக்கும், கழிவுகள்லாம் நிறைய இருக்கும். சோ இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இந்த இடம் மறுபடியும் இன்னொரு கோழி குஞ்சு வந்து வளர்றதுக்கு பக்குவப்படணும். அப்படி பக்குவப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு 20 நாள் கேப்ல தான் அடுத்த பேட்ச் வந்து இறங்கும். கரெக்டானா? ஓகே, சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. ஒரு 40 நாள்ன்ற இதுல ஒரு 6 மாசம் நடக்குது இந்த ப்ராசஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ணா இது என்னதுண்ணா? இது வந்து டெம்பரேச்சர், ஒரு கொட்டாயில எவ்வளவு அனலா எவ்வளவு வெப்பநிலை இருக்குன்னு பாக்கிறதுக்கு. டெய்லி பாப்பீங்களா இது? ஆமா, டெய்லியும் வந்து சூப்பர்வைசர் வந்து பாப்பாங்க. சூப்பர்வைசர் வந்து பாப்பாங்க. ஓகே ஓகே, ரூம் டெம்பரேச்சர் என்னன்றது இதுல தெரிஞ்சிருமா? ஓ, இது ஆன் பண்ணாவே தெரிஞ்சிரும் இப்ப இது எந்த வெப்பத்துல இது இருக்குன்றது. சூப்பர் சூப்பர். இந்த கரெக்டான இந்த டெம்பரேச்சர்ல இருந்தா தானே கரெக்டா கோழி வளரும். அது இல்லாம அது கம்பெனி ப்ரொசீஜர் இது இருக்குன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, இவ்வளவு இருக்கணும்னு. சரி 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 சரி. ஒருவேளை ஹீட் எல்லாம் ரொம்ப ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஓரளவுக்கு ஹீட் இந்த மே மாசம் ஓடுது இல்ல, ஃபேன் போட்டிருக்கோம். ஃபேன் 10 அடி 5 அடி ஃபேன் ஓடுது. சரி, அது இல்லாம மேல ஃபிங்கர் போடும் தண்ணி, அதான் தண்ணி தண்ணி அடிக்கிற மாதிரி போட்டு இருந்தாவே நார்மலா ஒரு அளவுக்கு வந்து கூலிங் ஆகும் ஒரு அளவுக்கு. அதையும் மீறி தடுக்க முடியாது இல்ல, ரொம்ப ஹீட் ஆகுறது. ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சூப்பர் சூப்பர். இப்ப இந்த ஏரியா அந்த கடைசில இருந்து இந்த கடைசி வரைக்கும் 5500 கோழி குஞ்சு இருக்கு. இன்னும் 6500 அந்த ஷெட்ல இருக்கு. அப்படியே வாங்க அங்க போலாம். வாங்க வாங்க தலைவா. அந்த மேல அத போட்டுருக்க பைப் தண்ணி. ஓ, இந்த இதுதான் மேல பைப்ல போகுதுங்களா? சரி 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 சரி. தலைவா பாத்துக்கோங்க. ஆக்சுவலா இந்த ஷெட் வந்து ரொம்ப ஹீட் ஆயிராம இருக்கிறதுக்கு மேல வந்து இந்த தண்ணி அடிக்கிறதுக்கு அங்க பைப் எல்லாம் செட் பண்ணி சூப்பரா வந்து வச்சிருக்காங்க பாருங்க. அதுல ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. இப்பதான் அண்ணன் தண்ணி ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. எவ்வளவு சூப்பரா வந்து அடிக்குது பாருங்க.
இப்படி தண்ணி அடிச்சதுன்னா வெயில் காலத்துல கூட இந்த ஷெட் வந்து ரொம்ப ஹீட் ஆகாம கோழிகள்லாம் வந்து சூப்பரா பாதுகாக்கலாம். செம. இது தனியா வால்வு அங்க ஓபன் பண்ணி கொட்டாய்க்கு வால்வு அப்படியே வச்சிருக்கு. இதுக்கும் அந்த கீழே தண்ணி வர்றதுக்கும் சம்பந்தம் இல்ல. அது டேங்க் தண்ணி நேரா போர்ல இருந்து டைரக்டா அடிக்குது. டைரக்டா போர்ல இருந்து. சரி சூப்பர் சூப்பர். இந்த சொட்டு நீர் பாசனம்லாம் சொல்லுவாங்களே விவசாயத்துக்கு, அந்த மாதிரி மேல இது அடிக்கிறது. சூப்பர். பிரச்சனை இப்ப அனல் தெரியாது. ஓட்ல ஈரத்து வந்து இதுல இயற்கையா மழை பெய்யற மாதிரி இருக்கும்ல. அடடா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அந்த ஷெட் ஃபுல்லா வந்து நனைஞ்சிருச்சு. நல்ல ஒரு குளிர்ச்சி கிடைச்சிடும். அதான் ஒரு நிமிஷம் இருக்குமா போட்டு, ஒரு நிமிஷத்துலயே ஷெட் ஃபுல்லா நனைஞ்சிருச்சு. அப்பாடி இங்க பாருங்க, இந்த பக்கம் எவ்வளவு கோழி இருக்கு பாருங்க. ஐயோ, ரெண்டு பக்கமும், அந்த பக்கமும் ஒரு 5500, இந்த பக்கம் ஒரு 6500. அப்பா குஞ்சு கிடக்குது என்ன கோழி. இங்க வாங்க இங்க வாங்க. அடாடா ஓடு ஓடு எல்லாம் ஓடு 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 ஓடு. சரி, இவங்க கொஞ்சம் ஆக்டிவ் கம்மியா இருக்கிறாங்க. வாவ், நிறைய சூப்பர். இங்க பாருங்க. ஆஹா, அடடா அடடா அடடா. ஓகே ஓகே ஓகே, அழகா இருக்கு. அவ்வளவு கோழி. சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த இடத்த விட இந்த இடம் கொஞ்சம் நிறைய பெருசா இருக்கு. அகலம், இது அகலம் நீளமும் ஜாஸ்தியா இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னா இந்த பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க? இது வந்து நம்ம கோழி முத நாள் கோழி வந்த உடனே, கோழி குஞ்சு வந்தோடனே இது மாதிரி தண்ணி எட்டி குடிக்காது. தண்ணி வருது இல்ல, என்ன பண்ண இந்த டப்பால தண்ணி மொண்டு வச்சிடணும். தண்ணி டப்பால இந்த மூடி இருக்கா, ஆமா, இந்த மூடி தண்ணி மொண்டு இதுல மொண்டு வச்சு ஸ்டாண்ட் இருக்கும். ஸ்டாண்ட் அங்க இருக்கு. ஸ்டாண்ட் எடுத்து இப்படி தண்ணி வச்சா அதை குடிச்சிருக்கும். இதுல தண்ணி வச்சா குடிச்சிருமா? ஆமா, முதல்ல ஒரு 4-5 நாள் 5 நாள் தண்ணி வைக்கணும் இல்ல. ஆனா 3ஆவது ஆட்டோடிங் இறக்கி விட்டுருவோம். இதுல தண்ணி இப்படி வச்சிட்டோம்னா, இந்த இப்படி வச்சிட்டோம்னா கோழி கொஞ்சம் குடிக்கிற அன்னைக்கு ஈஸியா இருக்கும். இதுல வந்து குடிச்சிருவாங்க. எத்தனை நாளைக்கு இதுல தண்ணி குடிக்கும்? இதுல வந்து 15 நாள் தண்ணி வைக்கணும். நம்ம 15 நாளைக்கு இதுலதான் தண்ணி குடிக்கும் கோழி. இதுலயும் இறக்கணும். இது 3ஆவது இறக்கி விட்டுக்கலாம். தண்ணி 10வது நாளா சொல்றேன். 10வது 8வது. ஆமா, 8வது. ஏன்னா இத்தனோண்டு கோழி குஞ்சா இருக்கும்போது அதுல எட்டி குடிக்க முடியாதுல்ல அந்த ஹைட்ல. அதனால இது தரையோட தரையா ஒட்டி இருக்கு. ஒரு 15 நாளைக்கு இதுல குடிச்சிருச்சுன்னா அதுல அப்படியே அதே சின்ன 6 feet தான் இருக்கு பாருங்க. இந்த தீன் டப்பால வச்சிருவேன் தான். ஆஹா, இது அதான் 15 நாள் வரைக்கும் இதுல இதுவும் கூட வச்சிடணும். சூப்பர் சூப்பர். அதுக்கும் இதே மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சிருவேன் தான். இதெல்லாம் நம்ம செலவு தான் என்ன? ஆமா, இதெல்லாம் நம்மளுக்கு தான். ஆனா ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் தான். ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட். நம்ம வந்து எத்தனை தடவை இன்னும் எத்தனை வருஷம் பண்றதுனாலும் வச்சுக்கலாம். வேஸ்டா நம்ம ஆட்டோமேட்டிக்கா தீனி சாப்பிட்றனால. வாவ், சூப்பர். இங்க பாத்துக்கோங்க தலைவா, ஒரு 15 நாள் வரைக்கும் ஒரு கோழி குஞ்சுக்கு 8வது தண்ணி குடிக்கிறதுக்கு. இதோடைய ஹைட் பாருங்க, நமக்கு வந்து தெரியும். இங்க பாருங்க, இதோடைய ஹைட் வந்து எவ்வளவு இருக்கு பாருங்க. இவ்வளோ வளர வளர ஹைட் இருக்கு இதுல. சோ இதுல வந்து எட்டி குடிக்க முடியாது. ஒரு நாள் 2 நாள் கோழி குஞ்சு 15 நாள் வரைக்குமே இதுல குடிக்க முடியாது. சோ அதனால இங்க பாருங்க, இது தரையோட தரையா அப்படி வச்சுட்டதுனால இது பாருங்க சூப்பரா இப்படி நின்று இப்படி குடிச்சுக்கும். அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணே. இதுதான் ஃபீடானே? இதுதான் ஃபீடு மூட்டை. ஓகே ஓகே, கோழி தீவனம். ஆமா. இப்ப 40 நாளைக்கும் உங்கள்ட்டே கொடுத்துருவாங்களா இல்ல அப்பப்ப கொண்டு வந்து? வாரம் வாரம் வரும். வாரம் 70 மூட்டை 50 மூட்டை வரும். 70 மூட்டை 50 மூட்டை வரும் வாரத்துக்கு நீங்க குடுக்கறத பொறுத்து. இது பினிஷர் 20 நாள் 25 நாளுக்கு அப்புறம் போடுது. இது இன்னும் 2 நாள் இது ஃபீடு காலி ஆயிடும். 22 நாள்லாம். 22 நாள். ஆமா, இது சின்ன சைஸ். ஆரம்பத்துல குடுக்கறதுக்குன்னு சாப்பாடு தனியா இருக்கா? ஓகே ஓகே ஓகே. இங்க பாத்துக்கங்க, பிராய்லர் ஸ்டார்டர்னு இருக்கு பாருங்க. இது வந்து ஆரம்ப காலத்துல ஒரு நாள் கோழியில இருந்து 15 நாள் இருக்கும், 20 நாள் வரைக்கும். 20 நாள் இருக்கும். 20 நாள் வரைக்கும் குடுக்கறதுக்காக இங்க பாருங்க பிராய்லர் ஸ்டார்டர்னு இருக்கு பாருங்க. இதுதான் வந்து 20 நாளைக்கு வரைக்கும் குடுக்கறது. 20 நாளைக்கு மேல 25 நாள்ல இருந்து கொடுக்கலாம். 25 நாள்ல இருந்து பிராய்லர் பினிஷர்னு இருக்கு பாருங்க. ஓ சூப்பர். இதுக்கு தனித்தனியா சைஸ் தான் மாறும் அதுல. மத்தபடி கோழி பிறந்த கோழிக்கும் கொஞ்சம் பெரியவங்களுக்கும் சாப்பிட எப்படி இருக்கும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இங்க பாருங்க தலைவா, அண்ணன் வந்து அந்த தண்ணி வைக்கிறத வந்து வாஷ் பண்ணுறாங்க பாருங்க. டெய்லி வந்து இதை வந்து வாஷ் பண்ணிடுவாங்களாம். ஏன்னா அதுதான் நல்லதுன்னு சொல்கிறாரு. தீவனம் வைக்கிறத வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை கூட வாஷ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் தண்ணி வைக்கிறத வந்து கம்பல்சரி வந்து டெய்லி வந்து வாஷ் பண்ணிடணுமா. ஏன்னா எல்லா கோழியும் வந்து அதில் வாயில் வச்சு குடிக்கிறதுனால ஸோ ப்ராப்ளம்ஸ் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோதான். ஓகே தலைவா, நம்ம எஸ்பிடி
கூனி முடக்குல இருக்கிற SBD கோழி பண்ணை. சூப்பரா வந்து அண்ணன் வந்து அவ்வளோ அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. A to Z இந்த கோழி வளர்ப்பு எப்படி, இந்த பிசினஸ் பண்றதுன்னா அதுக்கு என்னென்னலாம் வேணும், என்னென்னலாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு எல்லாமே வந்து அண்ணன் சூப்பரா சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து நேர்ல இதை வந்து விசிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பாண்டிச்சேரியில இருக்கிறவங்க இல்ல பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்கிறவங்க யாராவதுன்னா அண்ணனுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. நீங்க கால் பண்ணிட்டு நேர்லயே வந்து விசிட் பண்ணுங்க. அண்ணன் உங்க நம்பர் சொல்லுங்க. 7904900912. ஓகே, சூப்பர்ண்ணே. யாராவது நீங்க வந்து டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா இதை வந்து கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ணையெல்லாம் வச்சு பிசினஸ் பண்ணணும் நிறைய பேர் விரும்புறாங்க. சோ அந்த அத்தனை பேருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோவை நம்ம இதோட நிறைவு செஞ்சுக்குவோம். அகைன் கண்டிப்பா இன்னொரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா. தேங்க்ஸ்.